அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர லாபத்தில் பங்குக்கும் அச்சு விலைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர லாபத்தோட பங்கு இருக்கு இல்லையா, அந்த சதவீதமுக்கும் அச்சு விலை அப்படின்னு ஒரு சதவீதம் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த 2% உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நிகர லாபத்தின் பங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதோ இங்கே இருக்கா, 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அச்சு விலைக்கும், அச்சு விலை எங்கே இருக்குன்னு பாருங்கள். அச்சு விலை 20%ன்னு கொடுத்துருக்காங்களா. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வித்தியாசம் கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, டேரெக்டாக 15% 20%க்கும் வித்தியாசம் எடுத்து 20 - 15ங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்குமா. 5% ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா, அதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்மள நிறைய பேர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி போட்டோம் அப்படின்னா தப்பு. என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் வித்தியாசம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க, ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு சதவீதத்தில் இருக்குது. அப்போது வித்தியாசம் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பர்சன்டேஜ் வந்து நிரந்தர லாபத்தோட பங்கு 15%, அச்சுக்கு 20%ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம மேலே எழுதணும். வித்தியாசம் எவ்வளோ, 20 15 போச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். அதை மேலே எழுதியாச்சு. இப்போ கீழே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகர லாபத்தோட பங்கை அச்சு விலையை பொறுத்து கம்பேர் பண்ணும்போது தான் வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அச்சு விலையோட மதிப்பை நம்ம கீழே எழுதணும். அச்சு விலை 20%, அதை கீழே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வித்தியாசம் சதவீதமில் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால × 100 சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறது புரியுதாப்பா. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு சம் கேட்பாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கும், அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது நம்ம எழுதுனதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறது, நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிது, 5 / 20 × 100ன்னு கிடச்சிதா. நார்மலாக கேன்சல் பண்ணால் 21 டைம்னா இங்கே 5 டைம் வரும். அப்போ 5 × 5 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 25% அப்படின்னு கிடைக்குது. அப்போது 25% தான் இந்த கேள்விக்கான கரெக்டான ஆன்சர். அவசரப்பட்டு நிறைய பேர் ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அது தப்புப்பா. எப்படி போட்டோன்ற ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குற 25% அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஷினில் வித்தியாசம்னு முடிஞ்சிருக்கு, ஆனால் ஆப்ஷன் எல்லாமே பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அப்போது வித்தியாச சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளா புரிஞ்சுக்கிட்டு சம் போடணும். ஓகேவா? இந்த சம் தெளிவாக புரிஞ்சுது தானே. வித்தியாசம் எவ்வளோன்னு போடுறோம், எதுலேருந்து வித்தியாசம் பார்க்குறாங்க, அதாவது எதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கீழே போடுறோம். சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு × 100, அவ்வளோதான். இப்போது அதிகம் அப்படின்னு வித்தியாசம் கேட்காம அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு இதே கான்செப்ட் தான். வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்றதை மேலே போட்டுட்டு கீழே எதை கம்பேர் பண்ணி கேட்குறாங்கன்றதை போட்டுட்டு × 100ன்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணோம், நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இந்த சம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. இதே மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.